இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்க வாழ்க்கையில எந்த வகையில வரதட்சணை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வரதட்சணை வெறும் நகைபட்சத்தில் மட்டும் வரல. ஸ்டார்டிங் அந்த பேசிக் கல்யாண செலவில் ஆரம்பித்து ஒரு பையனுக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸில் இருந்து அண்ட் அவங்க சொல்கிற அந்த சாஸ்திர சம்பிரதாயம் முறைங்கன்னு ஒன்று இருக்குது. மாப்பிள்ளைக்கு செயின் போட்டு வரவே இருக்கிறது. மாப்பிள்ளை அப்போ தான் வந்து முறுக்கு பிடிப்பார், எனக்கு டைமண்ட் தான் வேணும், எனக்கு பிளாட்டினம் தான் வேணும். அதுவும் நேரம் அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. இது உங்க லைஃப்ல நடந்ததா? ஆமாம் ஆமாம். மாப்பிள்ளை அழைப்புக்கு செயின் போட்டு மாப்பிள்ளையை அழைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுன்னா உங்கள் வீட்டில் டைமண்ட் மோதிரம் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம். உங்க இதுல வந்து டைமண்ட் மோதிரம் எதிர்பார்த்தாங்களா? ஆமாம் சார். இது கொஞ்சம் புதுசா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி செயின் நான் பார்த்திருக்கேன், நிறைய வீடியோஸ்ல கூட இருக்கும், செயின் போட்டு வர இருப்பாங்க. செயின் போக டைமண்ட் சார் மோதிரம். ஆக்சுவலி இதை விட வித்தியாசமான விஷயம் என்னன்னா, தீபாவளி சீருன்னு ஒன்று பொண்ணு வீட்டுல இருந்து தலை தீபாவளி கொடுப்பாங்க. என் வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, கோல்டு காயினாக கொடுத்தாங்க. ஏன்னா நான் பெருசாக கோல்டு போடுற பர்சன் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க 2 பேரும், கோல்டு காயின் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பா முன்னாடியெல்லாம் வாங்கிக்கிட்டார் அமைதியாக. ஆனால் வெளியில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறப்போ எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பிரேஸ்லெட் போட்டாங்க 5 பவுனுக்கு. இதை நான் எப்படி மரியாதையே இல்லாமல் போய் இப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட காட்டுவேன்னு போகிற வழியில் நிப்பாட்டி நான் வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அழுது பேசியிருக்கேன்.